இது ஏன் அந்த கோபம் அவருக்கு வருதுன்னா, திரு சீமான் அவர்களுக்கு, ஒரு பெரிய மாநாட நீங்க நடத்துறீங்க. பெருங்கூட்டத்த நீங்க காலையிலேருந்தே வர வச்சுட்டீங்க. எல்லாம் வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் அங்க நின்று சீமான் ஒழிகன்னு கோஷம் போடுறாங்க. இதுக்கான தேவை எங்கேருந்து வருகிறது? அப்போ உங்களுக்கு எதிரி சீமானா என்ன? விஜய் கட்சி கூட்டத்திற்கு, இப்ப நீங்க அந்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கு. நீங்க முதல் மாநாடு பார்த்திருந்தீங்கன்னா, ஆ, அஜித்தே கடவுளேன்னு சவுண்ட் வந்துச்சு. ஆமா. எங்கேயாவது அதை பத்தி அவங்க கண்டுக்கிட்டாங்களா? இல்ல. அவ்வளவுதான். இல்ல சார், சீமான் ஒழிகன்ற கோஷத்தை நீ போடுறேன்னா, அப்போ உனக்கு என்ன திட்டம் அது? உனக்கு என்ன அரசியல் அப்போ? நீங்க அப்போ உங்க எதிரியா சீமான தான் பாவிக்கிறீங்களா? நாம் தமிழர் தான் பாவிக்கிறீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி தானே தொக்கிட்டு நிக்குது. இதுதான் பிரச்சனை வந்துரும். கடைசில என்னன்னா, இப்ப சீமானுக்கும் எதிரி யாரு? திமுக. ஆமா. இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு அவரும் எதிரி யாரு? திமுகன்றீங்க. ஆமா. அப்ப 2 பேருமே நீங்க எதிர்க்க வேண்டிய உங்களுடைய அந்த கணைகளை எங்க வைக்கணுமோ அதை விட்டுட்டு 2 பேரும் இப்படி திரும்பிட்டீங்கன்னா உங்க கணைகள் எல்லாமே வெட்டியா இல்ல போகும் சார், இல்லையா? அது அது விஜய் யாருமே தான் கணைகள் அவங்க தொண்டர்களுக்கு சொல்லணும். ஆமா தானே? அவங்க இல்ல, இல்ல, ரசிகர்களுக்கு சொல்லணும். எங்கேயாவது விஜய் வந்து நீங்க சீமான் ஒலிகன் கத்துங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்ல சார், உங்க பார்வையில சீமான் vs விஜய்னு ஒரு அரசியல் மோதல் நடந்தால் அது திமுகவுக்கு தான் லாபமா போகும். திமுகவுக்கு லாபம். அப்ப ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. சரி. அப்ப நீங்க வந்து உங்களுடைய 2 பேர்த்தினுடைய பொது யாரு? திமுக. ம். அப்ப இப்ப நீங்க 2 பேருமே ஆட்சிக்கு வரணும்னு தானே இருக்கீங்க. இல்ல நாங்க வந்து யாரும் ஆட்சிக்கு வரலங்கிற நோக்கம் யாருக்காவது இருக்கா? நீங்க அண்ணா திமுகவுக்கும் சரி, நாம் தமிழருக்கும் சரி, விஜய்க்கும் சரி, யாரை தோக்கடிக்கணும்? திமுக. திமுகவை. அப்ப நீங்க உங்களுடைய கணைகள் பூராமே எந்த இடத்துலயும் செய்கூலி சேதாரம் இல்லாம உங்களுடைய கணைகள், உங்களுடைய ஃபோக்கஸ் எந்த இடத்துலயும் டீவியேட் ஆகாம, டைலூட் ஆகாம அது திமுகவை நோக்கி போனாதானே உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி.